ஹலோ வணக்கம் மக்கள், நான் தான் எம்ஆர் விச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், ஒரு சாப்பாட்டு வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பொபினியில் வந்துட்டு ஒரு புஃபே ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து நிற்கிறோம். ஸோ நமக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த புஃபே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் பின்னுக்கு. புஃபேயோட சேர்த்து மேலுக்கு வந்துட்டு ஜிம்மும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு புதுவிதமான ஒரு செட்டப். மெயினான விஷயம் பார்க்கிங் தான் சரியான பிரச்சனையை பரிசில் தேடி பிடிக்கிறது. ஸோ இங்கே வந்துட்டு பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை. உள்ளுக்கு பார்க்கிங் அண்ட் வெளியில எல்லாம் பார்க்கிங் ப்ளஸ் எல்லாம் இருக்குது. இந்த புஃபே வந்துட்டு உள்ளே எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. அண்ட் வாங்க, எனக்கு சரியாக பசிக்குதேக்குன்னு லேட் ஆகிடுது. உள்ளே வேறு அள்ளு பட்டுக்கிட்டு போகிறாங்க. ஸோ வாங்க சாப்பிட போவோம். உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து நீங்க வாசல்ல இருந்து உள்ள வரும்போதே திகைச்சு போய் தான் வருவீங்க. பயங்கரமான ஒரு டெக்கரேஷனா இருக்குங்க. என்ன சொல்றது, ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாவே லைட்டிங்காலேயே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. உள்ள தொடக்கத்துல இருந்து இங்க உள்ள சுத்தி பார்க்குற வரைக்கும் நல்ல ஒரு டெக்கரேஷன். அண்ட் பார்க்கவே நீ உள்ள வான்ற மாதிரி ஒரு நல்லா என்ன சொல்றது, அந்த பார்த்து செய்யறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். அதே மாதிரி சாப்பாடு என்ன நான் போய் பார்க்கல, இனிதான் பார்க்க போகிறோம். ஸோ கொக்டெயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் நீங்கள் உள்ளே வந்த உடனே நார்மலாக நீங்கள் டிரெக்டாகவே போயிட்டு நார்மலாக புஃபேயில் வந்துட்டு நீங்கள் டிரெக்டாகவே பே பண்ணுவீங்க. எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு உள்ளே வருவீங்க. இங்கே வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டு ஒரு டிவி மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதுலேயே போயிட்டு எத்தனை பேருன்னு சொல்லி நீங்களே தானாக கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கிறதுக்கு எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்களாவே கமெண்ட் பண்ணிட்டு அதிலே பே பண்ணிட்டு நீங்க வரலாம். அப்படி உங்களுக்கு அது இல்லாட்டிட்டு நீங்க அவங்க கிட்டையும் போயிட்டு கடைசியில் பே பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வந்துட்டு அந்த டிவியில தான் எல்லாம் ஃபுல்லாக என்னென்ன பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்படியே பே பண்ணிட்டு வந்தோம். 2 பேருக்கு 64 யூரோ 60 செஞ்சு நாங்கள் கொக்கையில் எடுத்தபடியாக அந்த விலை. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அண்டு இதையும் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த கிளாஸ், இந்த அமைப்பு கூட ஒரு பயங்கரம் என்ன சொல்றது, இது ஃபுல்லாவே ப்ளூ செட்டப்ல தான் நான் செஞ்சிருக்காங்க. எல்லாமே நீல கலர்ல இருக்கணும்ன்றதுக்காக. ஸோ அந்த தண்ணி கேட்டில் கூட ஒரு டிசைனான செட்டப். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதை எவ்வளவுக்கு வர்ணிச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ வாங்க போயிட்டு சாப்பாடுலாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்றேன். சரியா பசிக்குது, சாப்பிட போகும். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஃபைனலாக எடுத்து ஒன்று வந்துட்டேன் எல்லாத்தையும். இதில் மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் இதுதான் கோழிக்கால், அதாவது விரல். ஸோ இதை இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்தது நான் இது நாள் வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு இவ்வளவு தான் எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கே அதில் சோறு கறி எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ தமிழ் சாப்பாடெல்லாம் வச்சுருக்குறாங்க. சோறு, பருப்பு, ஆட்டிறைச்சி கறி, மாட்டிறைச்சி கறி, கோழிக்கறி, இறால் கறி,
ஸோ நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் பார்க்கலாம் போயிட்டு. ஓகே வாங்க சாப்பிடுவோம். நல்லா சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட வந்தாச்சு. இப்போ பார்த்துருவீங்க என்னென்னலாம் எடுத்துனாங்கன்னு சொல்லிட்டு. இதில் மெயினான விஷயம் ஒன்று வந்துட்டு இதில் வெர்மிசெல்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் ஒன்று இருந்தது. அது வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த இதுதான் உண்மைதானே, நல்லா இருக்குல்ல. அவங்களாம் நல்லா இருக்காங்க. நூடுல்ஸ் மாதிரி தான், அது முட்டையெல்லாம் போட்டு மரக்கறியெல்லாம் போட்டு பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு. ஆஹா ஆஹா அந்த பொட்டை பார்த்துட்டு போகுது. ஆஹா அந்த யாரும் கண்ணு வச்சிடாதீங்க, வயிற்று வலிக்கும் எனக்கு. அது மாதிரி இந்த ரீகோன் தண்ணின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. நானும் இது செய்வேன், என்ன அளவுக்கு இல்லை இருந்தாலும் நல்லா இருக்கு. உருட்டு என்ன நினைப்பீங்க தானே, அதே தான். ஆனால் நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய தமிழாக்கள் வேலை செய்கிறாங்க. க்ரியேட் பண்ணி கொடுக்குற இடத்துலையும் சரி, டெசர்ட் சைட்டில் அந்த பழங்கள் சைட்டில் வந்துட்டு தமிழ் தெரிஞ்ச அக்காக்கள் ஆன்டி மாதிரிலாம் நிற்கிறாங்க. ஸோ நிறைய தமிழாக்கள் வேலை செய்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் பார்ப்பீங்க. அண்ட் இது புதுசாக திறந்தபடியாக சில பேருக்கு வேலை தேடுறாக்கள் அண்டு விஷயம் இல்லாதாக்கள் சம்டைம் எடுக்கலாம் வேலைக்கு. ஸோ வந்து இங்கே கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சேவை அதெல்லாம் வந்து கொடுத்து பாருங்கள். சில நேரம் எடுப்பாங்க. ஸோ ஒரு ட்ரை தானே, பண்ணி பாருங்கள். கோழி சாப்பிட போகிறோம். கோழி நான் சாப்பிடுவேன். கோழிக்காலே இருக்கட்டும். ஐயோ வேறு வழி இல்லை, எப்படி சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியாது. பார்க்குறவங்க காமெடி பண்ணாதீங்க. இதில் சாப்பிட்டு பார்ப்போம். இதை பார்க்க வேற மாதிரி இருக்கு, யாரும் வேற ஒன்றும் நினைக்காதீங்க. ஓகே, இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒரு ஒரு வெட்டுக்கு மனம் கொண்டு அடிக்குது சாப்பிடும்போது. ஸோ அவ்வளோதான். பட் ஓகே தவா. அடுத்த கட்ட நடவடிக்கையாக கால் சாப்பிட போகிறோம். அவங்களாம் இதெல்லாம் நம்மளோட ஊரில் குப்பையில் எறிகிற சாமான்கள் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, நாமளும் சாப்பிட வேண்டியதான். ஓகே, என்னடா கலந்து வருது. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இதில் என்ன மேஜிக் பண்ணி வச்சுருக்காங்கன்றா, இந்த விரலை நீங்கள் தனியாக தின்னீங்கன்னு சொன்னால் உங்களை வயிற்ற புரட்டி நீங்கள் கோமாவில் பிறகு போயிடுவீங்க. இவங்க அந்த சோஸை வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் சோஸை நல்லா புரட்டினோம்னா அந்த சோஸில் நல்ல உரைப்பு அந்த அதெல்லாம் வந்துட்டு தெரியுது. ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சீரியஸாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்மளோட சோத்து ஐட்டத்துக்கு வந்தாச்சு. சோறு சாப்பிட போகிறோம். சோறு பருப்பு கறி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அநேகமாக அதில் நிற்கிற அந்த தமிழண்ணா தான் செஞ்சிருப்பார் போல். நல்லா இருக்குண்ணா பருப்பு கறி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. மாட்டிறைச்சி கறி வேற லெவல். மாட்டிறைச்சி சாரி கோழிக்கறி. இதுதான் மாடு. இது கிரவட் கறியான பாவம். அரியண்டமாக பார்க்காதீங்க. அன்னநாஸ் கறின்னு சொல்லி, அதாவது அன்னாசி கறின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. என்ன பருமங்கிறத சாப்பிடுவோம். இதான அது. ஐயோ ஏதோ ஒரு லைட்டாக ஊறுகாய் மாதிரியும் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, நமக்கு பிடிக்கலை.
ஜவி ஜவியில் புழு திண்ணி வருவா தெரியுமா? புழு திண்ணி அவரை மாதிரி இருக்குல்ல. கோழிக்கறி சீரியஸாகவே வேறு லெவல். அண்டு பருப்பு வேறு லெவல். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு தான். ஸோ இதை முடிஞ்சுட்டு அடுத்த ரவுண்ட் போவோம்மா. ரெண்டு மக்கள் என்ன சீன் என்றால், இங்கே வந்துட்டு ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கு. இதோட பேர் வந்துட்டு சுப்டி கீனுவா. ஐ திங்க் நான் இதை சரியாக உச்சரிக்கிறேன்னா தெரியல. சுப்டி கீனுவாவே ஏதோ சொல்லுவாங்க. வேணாம், இதை இப்படி காட்டிக்கிறேன். எனக்கு இதை இப்படி இருக்கும். ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு அந்த கோழி முட்டை நிறைய ஐட்டங்கள் இதுக்குள்ளே போட்டு நல்லா செய்வாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு சாமான் வந்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்குமான்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால தான். ஸோ வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக கூடுதலான புஃபேயில் இருக்காது, சில புஃபேயில் மட்டும்தான் இது இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லை கேவலமாக இருக்கா. ஓகே, அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொன்னால், மக்கள் இந்த சென்டர்லேயே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டிவி வச்சுருக்குறாங்க. டிவி இல்லாத ஒரு ஸ்க்ரீன். இருக்கேன் கவலைப்படாம, ஓடலை, விழுந்துச்சு இப்போ. ஸோ எனக்கு இங்கே சைட்டில் வந்துட்டு பெரிய ஸ்க்ரீன் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஃபுட்பால் மேட்ச் அது இதுன்னு சொல்லி போடுறாங்க. ஸோ நல்லா இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டு அதையும் பார்த்துட்டு ஸோ அப்படியே காட்டிக்கிறேன். வீடியோவில் பார்க்க உங்களுக்கு குட்டியாக தெரியல, பெரிய ஒரு ஸ்க்ரீன். அது நல்லா இருக்குது. அடுத்த டூர் வலிக்கிட போகிறோம். எங்கடா டூர் போகிறேன்னு கேட்டால் இதுக்குள்ளேயே தான் அடுத்த ரவுண்டு போகிறோம். ஸோ வாங்க, அடுத்த சாப்பாடு என்னென்னலாம் இருக்குது, என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க, வயல் லைன் இடம் இருக்குது. ரெண்டு மகள் இங்கே ஐஸ்கிரீம் வந்துட்டு நீங்கள் தானாகவே எடுத்துக்கொள்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இவர் தான் சீன் வந்துரு. ஸோ அதில் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வனி அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு கலந்து இருக்கிற மாதிரியும் அண்டு வனி அண்ட் ப்ரைஸ் தனித்தனியாக இருக்கிற மாதிரியும் வச்சுருக்குறாங்க. அண்டு நாங்கள் டெசர்ட் இவ்வளவும் எடுத்துருக்கிறோம். சாப்பிட போவோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இருந்த எல்லா டெசர்ட் எல்லாம் இல்லை, கணக்கு டெசர்ட் அங்கே முடிஞ்சுது. ஸோ அதனால் கிடைச்சதை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். சாப்பிடலுமா தெரியலை, ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்டு நிறைய டெசர்ட் ஐட்டம் இருக்குது. நிறைய பழங்கள், டெசர்ட், ஐஸ்கிரீம் அது எக்கச்சக்கமாக குமிச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்காக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்படி தான் கிடைக்கிறத எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். அண்ட் இதை இப்படி சாப்பிட்டுட்டு நான் மிச்ச டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லிவிட்டு இப்படி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. ஓகே, சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. ஆரம்பிக்கலாமா? டெசர்ட் ஐட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். இப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம் கடைசியாக பார்க்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு சொக்கோலா. ஸோ சொக்கோலா கிரேப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லாருக்கும் நம்மளால் தெரிஞ்சிருக்கும் சொக்கோலா கிரீம் எப்படி இருக்குங்க, அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது கஃபே கிரீம். எனக்கு ரொம்ப கஃபே பிடிக்கும்னபடியாக நல்லா இருக்குது. கஃபே டேஸ்ட்டில் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இது ஒரு புது ஐட்டம். பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் நல்லா இருக்குது. இதில் என்னன்னு தெரியல, மேலே க்ரீம், கீழுக்கு வந்துட்டு ஏதோ பழத்தின் துண்டு இதை வட்டி போட்டிருக்காங்க. பார்த்துருவோம் என்னன்னு. மேலே ஏதோ ஒரு ஃப்ரைஸ் க்ரீம், ஏதோ ஸ்ட்ராபெரி க்ரீம் மாதிரி இருக்குது மேலுக்கு. கீழுக்கு ஒரு பழத்தை வெட்டி போட்டுருக்கேன். அது என்ன பழம்னு பிடிப்படுது இல்லை, ஆனால் ரெண்டையும் கலந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணுங்கள். என்ன மேலுக்கு அந்த பச்சை கலர்லேயே நான் டெக்கரேஷன் வச்சு நல்லா இருக்குது. அடுத்தது ஜோக்கேட் அண்ட் மேலுக்கு வந்துட்டு சிவப்பு கலர் பானி, அதாவது ஸ்ட்ராபெரி பானின்னு நினைக்கிறேன். பானி புளிக்குது, ஆனால் கீழுக்கு நல்லா இருக்குது.
பானி தான் கொஞ்சம் பிடிக்குது. இது மாம்பழம், அதே மாதிரி தான் ஜோக்கேட்டும் மாம்பழமும். இது நல்லா இருக்கு. ஆனால் இது ஏதோ ஜோக்கேட்டும் சரியில்லை, இப்போ பானியும் சரியில்லை, கட்டியாக கிடக்கு. அண்டு வந்துட்டு திரமீசுவா தலைமீசுவா. ஸோ அதை நம்ம க்யூட்டாக நல்லா செஞ்சுருக்கிறாங்க. சின்ன ஒரு போனீராக டிசைனாக மேலே ஒரு பிஸ்கெட் மாதிரியும் வச்சு. செம்மையாக இருக்குது. அண்டு ப்ரௌனி மாதிரியே இருக்குது. ஃபைனலாக நாங்கள் அந்த மிஷினில் அடித்து எடுத்த ஐஸ்கிரீம். நார்மலாக இது ஸ்ட்ராபெரியும் அண்டு வெனியும் கலந்த மாதிரி வந்திருக்கணும். ஆனால் இதில் ஸ்ட்ராபெரி தான் கூட இருக்குது, வெனியை காணலை. இது வந்துட்டு ஐஸ்கிரீம் தான் சொன்னாங்க. ஆனால் ஐஸ்கிரீம் மாதிரி லைட்டாக தெரியல. அந்த ஐஸ் கட்டிகளை கலரை ஊற்றி போட்டு அதை எடுத்து தருவாங்க தெரியுமா, அந்த ஒரு டேஸ்ட்டும் அந்த ஒரு இதுலேயும் இருக்குது. ஐஸ்கிரீம் மாதிரி தெரியல. ஐஸ்கிரீம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஐஸ்கிரீமாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெடி கேமராமேன்? ஓகே, நாங்கள் இப்போ கடைசி கட்டத்தை நெருங்கியாச்சு. சாப்பாடெல்லாம் சொல்லப்போனால் நல்லா இருக்குது. எல்லாமே நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்குறாங்க. இந்தியன் சாப்பாடுலாம் வச்சுருக்குறாங்க. நம்மளோட பருப்பு, சோறு, ஆட்டிறைச்சி கறி, மாட்டிறைச்சி இதில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ இந்தியன் சாப்பாடு அண்ட் அதே மாதிரி இவங்களோட சைனீஸ் சாப்பாடுகள், கொஞ்சம் புது சில ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. நார்மலாக பார்க்குற புஃபேல இருக்கிற சாமான்களை விட சில ஐட்டங்கள் புதுசாக இருக்குது. அதே மாதிரி நிறைய டெசர்ட் ஐட்டம், நிறைய பல வகைகள் அது இதுன்னு சொல்லி நல்லா செய்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு நீங்கள் செஞ்சு என்ன சொல்கிறது, எடுத்து வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க செஞ்சு தருவாங்க. அதுக்கு சாப்பாடு ஐட்டங்களும் வச்சுருக்குறாங்க. அண்டு நல்லாவே இருக்குது. அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கள்லேருந்து, இதை நான் பார்த்தே சொல்கிறேன், என்ன ஞாபகம் வருதில்லை, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னு சொன்னால் 17 யூரோ 90 சதமும், சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 23 யூரோ 90 சதம் வந்துட்டு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இரவு நைட்டுக்கு வந்துட்டு திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 25 யூரோ 90 சதமும், வெள்ளியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 27 யூரோ 90 சதம் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே நார்மலாக இருக்கிற ப்ரைஸ். அதே மாதிரி சின்னாக்களுக்கு வந்துட்டு மத்தியானம் 14 யூரோ 90 சதம், இரவு வந்துட்டு 14 யூரோ 90 சதம், ஒரே விலை தான். அண்ட் அதுக்கு கீழே இன்னொரு சின்னாக்கள்னு சொல்லிட்டு அது வந்துட்டு மத்தியானம் 9 யூரோ 90 சதம், இரவு வந்துட்டு 9 யூரோ 90 சதம். இதே 2 சின்னாக்களை பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஆக்களை அளந்து பார்த்துட்டு அவங்க 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ப்ரைஸோட இது. ஸோ மற்றபடி வந்துட்டு இடம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோட்டோ ஷூட் அது இதுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். லைட்டிங் செட்டப் அது இதுன்னு சொல்லி நல்லாவே இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் விலை கூட தான். ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில வந்தீங்கன்னு சொன்னால் 27 யூரோ 90 சதம் பண்ணுறது கொஞ்சம் விலை கூட தான். ஆனால் வந்து சும்மா ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து சும்மா சில் பண்ணி சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இடமும் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு இடம் தான். உங்களுக்கு நான் அட்ரஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் MR Vichu. See you, bye bye, peace.